ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் கோபி. இன்னைக்கு நம்ம வந்து சிசிஎன்ஏவோட ஓஎஸ்எல் லேயர் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெட்வொர்க்னா என்ன, நம்ம ரியல் லைஃப்பில் நெட்வொர்க் எந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நெட்வொர்க் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, நெட்வொர்க் டிவைசஸ்லாம் என்ன, அப்புறம் வந்து சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷன்னா என்ன, சிஸ்கோவோட அதர் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோலையும், அடுத்து வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் ஓஎஸ்ஏ லேயர் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணோம். எதுக்காக அப்படின்னா, ஐபி அட்ரஸையும் மேக் அட்ரஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம பார்த்துருந்தோம். நார்மலாக இந்த ஓஎஸ்ஏ லேயர் அப்படின்றது தான் வந்து நெட்வொர்க்கிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, நெட்வொர்க் டிவைசஸ்னால் என்னென்னு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு இந்த ஓஎஸ்ஐ லேயரை நம்ம பார்த்தோம்னா என்னால் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே, இந்த ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரே ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் படிங்க, விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க, விஎம்வேர் அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிங்க, எல்லா இடத்துக்குமே இந்த ஓஎஸ்ஐ லேயர்ன்ற கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா அது ஒரு பில்டிங் படத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லா வேலையுமே நானே உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. ஈவன் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. நான் வந்து பணத்தை வேணா இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர்த்து அதில் நம்ம வேலைகளை இறங்கி பார்க்க முடியாது. இல்லை, நானே எல்லா வேலையுமே உட்காந்து இறங்கி பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்து பார்த்தோம்னா அது எவ்வளோ அழகாக வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல லேண்டை வாங்குவோம், அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுவோம், பெயிண்டர் அவர் பெயிண்டிங் வேலையை பார்ப்பாரு, கார்பெண்டர் அவரோட கார்பெண்டர் வேலையை பார்ப்பாரு. இந்த மாதிரி வேலைகளை பிரித்து கொடுப்போம். ஏன் வேலைகளை பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேலையை பிரித்து நம்ம பார்த்து தனித்தனியாக பண்ணும்போது அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க முடியும் ஒரு விஷயம். அந்த ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் அதை பண்ணும்போது இன்னும் அழகாக பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றதுனால நம்ம வேலைகளை பிரிக்கிறோம். இது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சேல்ஸை பார்த்துக்கிறாங்க, ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், அட்மின் டிபார்ட்மெண்ட், இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு வேலையை பிரிச்சுட்டு அவங்க அதை பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த வேலைகள்லாம் பார்க்க முடியுது. இதை நான் இப்போ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மிஷின்ல இருந்து ஃபயர்ஃபாக்ஸில் google.com அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பேஜ் வந்து எனக்கு ஒரு 2 செகண்டில் ஓப்பன் ஆகுது. இன்கேஸ் இதுவே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் டிலே ஓப்பன் பண்ணியிருந்தா நம்ம அடுத்த நிமிஷம் சொல்லியிருப்போம், என்னடா இது நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட மிஷின்ல இருந்து நான் கொடுக்கக்கூடிய google.comன்ற ரிக்வஸ்ட்டை நெட்வொர்க்கில் பாஸ் பண்ணி அதை கூகுள் சர்வர் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி திரும்ப என்னோட மிஷினில் அது வெப்சைட்டாக ஓப்பன் பண்ணி கொண்டு வரதுக்கு நடுவில் நிறைய வேலைகள் நடக்குது. இந்த வேலையும் ஒருத்தராக பிரித்து தான் பண்ணுறாங்க. அந்த பிரித்து பண்ணக்கூடிய 7 பேர் தான் இந்த 7 பேர்: அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். இந்த 7 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த மிஷின் நான் கேட்கக்கூடிய ரிக்வஸ்ட் என்னோட பர்டிகுலர் லேப்டாப்பில் வந்து நான் அந்த ஒரு வெப்சைட்டை பார்க்க முடியுது. ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்றது ரவுட்டர், ஸ்விட்சஸ், நெட்வொர்க் கேபிள்ஸ் மாதிரி ஃபிசிக்கலாக தொட்டு பார்த்து உணரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஓஎஸ்ஐ லேயர். ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கான்செப்ட். இது எதுக்காக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, நெட்வொர்க்கோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் வேலைகள்லாம் இந்த லேயரில் நடக்கட்டும், இந்த பர்டிகுலர் வேலையெல்லாம் இந்த லேயரில் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இது இந்த நெட்வொர்க் அட்மின்ஸ்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து லேயர் 3ல ப்ராப்ளம் நினைக்கிறேன், லேயர் 2ல ப்ராப்ளம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ட்ரபுள் ஷூட் பண்ணும்போது நம்ம இந்த எந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத இந்த லேயர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ரபுள் ஷூட் பண்ணலாம். அது ஒரு விஷயத்துக்காகவும்,
இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட் என்ன, கிரியேட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் allows vendor to focus in specified areas of the network. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு நெட்வொர்க் ஒரு ரவுட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குன்னா, அவங்க வந்து நெட்வொர்க் லேயர் அப்படின்ற லேயரை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதில் என்ன விஷயங்கள்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அவர் மற்ற விஷயத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ ஒரு ஸ்விட்ச் ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாருன்னா, ஒரு டேட்டா லிங்க் லேயரில் என்ன மாதிரி கான்செப்ட்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவர் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ வெண்டர்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்க பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஓஎஸ்சி லேயர் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளோட முதல் லேயர் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது என்ன, அது என்ன வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் லேயர் அவரோட வேலை என்ன அப்படின்னா, நெட்வொர்க்கை நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேனோ அதோட ரிசல்ட்டை எனக்கு காட்டக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் இந்த அப்ளிகேஷன். அந்த எனக்கு காட்டக்கூடிய இன்டர்ஃபேஸ் வேலையை தான் இந்த அப்ளிகேஷன் லேயர் பார்க்குது. அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நெட்வொர்க்கை நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், எனக்கு இமெயில் அனுப்பணும், இல்லை நான் என்னோட ரவுட்டரை நான் வந்து ரிமோட்லேருந்து கான்ஃபிகர் பண்ணணும். இது எல்லாமே நான் என்னோட இடத்துல கிடையாது, என்னோட இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இருக்கு. த்ரூ நெட்வொர்க் மூலிமா நான் அதை எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுறேன். நான் அந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்குறேன், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு google.com அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், ஃபயர்ஃபாக்ஸ். இதில் போயிட்டு google.com அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த google.comன்ற பேஜை நான் ஃபயர்ஃபாக்ஸ் மூலிமா பார்க்குறேன். எனக்கு வந்து என்ன பண்ணணும், என்னோட ரவுட்டரை நான் வந்து ரிமோட்டில் கான்ஃபிகர் பண்ணணும். என்னோட ரவுட்டர் வேறு பிளேஸில் இருக்குது, நான் அதை வந்து ரிமோட்டில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டெல்நெட் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் நம்மளோட தேவைகளை எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக பார்க்குறோமோ அது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் தான். இப்போ நமக்கு நார்மலாக மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனை நம்ம வந்து நெட்வொர்க் ரிலேட்டடான அப்ளிகேஷன் சொல்லிட முடியாது. எந்தெந்த மாதிரி விஷயங்கள், எந்தெந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நெட்வொர்க் அக்சஸ் பண்ணுதோ அது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் தான். ஈவன் உங்களோட வேர்டில் ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நெட்வொர்க் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுவும் ஒரு அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ அப்ளிகேஷன் லேயரோட ப்ரோட்டோக்கால், இந்த ப்ரோட்டோக்காலை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ HTTP ப்ரோட்டோக்கால்னா என்ன, STP ப்ரோட்டோக்கால்னா என்ன, இது ஏன் அப்ளிகேஷன் லேயரில் வருது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றவர் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நெட்வொர்க்கையும் நம்மளையும் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு லேயர் தான் இந்த அப்ளிகேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, நெட்வொர்க் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, ஒரு ஹோஸ்ட் டு ஹோஸ்ட், எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை அந்தந்த ஃபார்மேட்டுக்கு கரெக்டாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் பார்க்குறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் என்ன பண்ணுறேன், என்னோட லேப்டாப்ல இருந்து itcorelight.com அப்படின்ற பேஜை ஓப்பன் பண்ண நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் இந்த பர்டிகுலர் வெப் சர்வர் itcorelight.comன்ற வெப் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்க சர்வருக்கு போகுது. அவர் என்னோட ரிக்வஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை எனக்கு பாஸ் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ஒரே நான் கேட்கக்கூடிய ரிக்வஸ்ட்டுக்கு மொத்தமாக அந்த வெப்சைட் அப்படியே டோட்டலாக அதில் இருக்க டேட்டா எல்லாமே என்கிட்ட வந்து உட்காந்துட போகிறது கிடையாது. என்ன பண்ண போகுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சின்ன சின்ன பேக்கெட்ஸாக தான் எனக்கு டோட்டலாக இந்த டேட்டாவை அனுப்பும். அப்போ திரும்ப அனுப்பும்போது நான் என்னோட வெப் ப்ரௌசரில் எந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்ற டேட்டா இருக்கோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து உட்காரணும், எந்த இடத்துல பிக்சர் அப்படின்ற டேட்டா இருக்கோ அந்த இடத்துல பிக்சர் வந்து உட்காரணும். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுது, வரக்கூடிய எல்லா பேக்கெட்டையும் கலெக்ட் பண்ணி அவர் எந்த ஃபார்மெட்டில் எனக்கு ப்ரெசென்ட் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் வேலையை அந்த பர்டிகுலர் ஃபார்மெட்டில் அவர் எனக்கு திரும்ப கொடுக்குறாரு. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷனில் நடக்கக்கூடிய டேட்டாஸை என்ன பர்டிகுலர் ஃபார்மெட்டில் நம்மளுக்கு திரும்ப ப்ரெசென்ட் பண்ணணுமோ அந்த வேலையை இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் பார்க்குறாரு. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா எனக்கு என்னோட வெப்சைட்டில் ஜங்க் வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ எனக்கு எது டெக்ஸ்ட்டு, எது பிக்சரு, எது வீடியோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்தந்த ஃபார்மெட்டில் திரும்ப எனக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் பார்க்குறார். அதுக்கடுத்த லேயர் செஷன் லேயர். இந்த செஷன் லேயர்ன்றவர் என்ன வேலையை பார்க்குறாரு அப்படின்னா, ரெண்டு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹோஸ்ட்டுக்கு நடுவில்
செஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு கம்யூனிகேஷனுக்கு, செஷனை க்ளோஸ் பண்ணுறாரு, செஷனை மெயின்டைன் பண்ணுறாரு. அதே மாதிரி 2 ஹோஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் எல்லாத்தையும் லாஜிக்கலாக செப்பரேட் பண்ணுறாரு. அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. முதல்ல நம்ம செஷன்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ என்னோட ஆஃபீஸில் என்கிட்ட 4 லேப்டாப் இருக்குது. ABCD அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. 4 லேப்டாப் வச்சுருக்கேன். இந்த 4 லேப்டாப்பும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படின்ற ஒரு லேப்டாப்பில் உட்காந்துட்டு என்னோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி google.com அப்படின்னு ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறேன். yahoo.com ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறேன். facebook.com ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுது, எனக்கு நான் எந்த டேபில் நான் கூகுளை ஓப்பன் பண்ணணும் அதே டேபில் நான் இப்போ கூகுள் அப்படின்ற பேஜை பார்த்துட்ருக்கேன். எந்த டேபில் யாகு ஓப்பன் பண்ணணும், எந்த டேபில் ஃபேஸ்புக்குன்ற ஒரு பேஜை ஓப்பன் பண்ணணும், அந்தந்த டேபில் அந்தந்த பேஜஸை பார்த்துட்ருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எப்படி நடக்குன்றத பாருங்க. இப்போ நான் இப்போ வந்து 3 பேஜ் ஓப்பன் பண்ணுறேன், 4 பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதே சேம் டைமில் பின்ற கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 5 பேஜ் 6 பேஜ் ஓப்பன் பண்ணலாம். சேம் அதே மாதிரி CD இவங்க எல்லாருமே நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, இப்போ நான் google.com அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கேட்டோன்னே என்ன பண்ணுது, என்னோட ரிக்வஸ்ட் என்னோட ஸ்விட்சு, ரவுட்டர், இன்டர்நெட் கிளவுட் எல்லாத்தையும் தாண்டி கூகுள் வெப் பேஜுக்கு போயிருச்சு. சேம் அதே மாதிரி யாகுவை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது யாகு சர்வருக்கு என்னோட ரிக்வஸ்ட் போயிருச்சு. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு என்னோட பர்டிகுலர் மிஷின்லேருந்து ஃபேஸ்புக்கு என்னோட ரிக்வஸ்ட் போயிருச்சு. இவங்க எல்லாம் என்ன பண்ணணும், எனக்கு இப்போ ரிப்ளை பண்ணணும், அந்தந்த பேஜை எனக்கு திரும்ப அவங்க கொடுக்கணும். இப்போ ஃபேஸ்புக் எனக்கு ரிப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னா, என்னோட நெட்வொர்க்குள்ளே வந்தாருன்னா எந்த மிஷினில் போய் உட்காரணும், எந்த மிஷினுக்கு போய் இந்த ரிப்ளையை நான் கொடுக்கணும் அப்படின்றதே அவருக்கு தெரியாது. ஏன்னா எல்லா பேருமே இப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தரும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 பேருமே ஒரே இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமா ரிக்வஸ்ட்டை ஒரே பர்டிகுலர் சர்வர் கூட அனுப்பலாம், டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் டிவைசஸ் கூட அனுப்பலாம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய ரிக்வஸ்ட் எல்லாம் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக அந்தந்த மிஷினுக்கு அந்தந்த அப்ளிகேஷனில் கரெக்டாக வந்து உட்காருது அப்படின்னா, கம்யூனிகேஷன் வந்து என்னோட ஒரே ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வெளியே நடந்தாலும் என்ன பண்ணுது, எனக்கும் என்னோட ஹோஸ்ட்டுக்கும் என்னோட ரிமோட் ஹோஸ்ட் கூகுள் சர்வருக்கும் நடுவில் விர்ச்சுவலான ஒரு பேத்தை முதல்ல ரெடி பண்ணுறேன். முதல்ல என்னோட மிஷின்ல இருந்து கூகுள் சர்வருக்கு நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் சொல்லி எனக்கும் எந்த ரிமோட் ஹோஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு விர்ச்சுவல் பேத் ரெடி ஆகுது. இந்த பேத்துக்கு பேர் தான் செஷன். அப்போ ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட்டில் எத்தனை செஷன் வேணாலும் கிரியேட் ஆகலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 ரிமோட் ஹோஸ்டோட கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ என்னோட ஹோஸ்ட்ல இருந்து 5 ரிமோட் ஹோஸ்ட்டுக்கு நடுவில் செஷன் கிரியேட் ஆயிரும். ஒரு செஷனுக்கும் ஒரு செஷன் ஐடி இருக்கும். இப்போ நம்மளோட சினாரியோவில் என்ன, ஏன்ற ஹோஸ்ட்ல இருந்து நம்மளோட என்ன ஆகுது, ஃபேஸ்புக் சர்வருக்கு ஒரு செஷன் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட யாகு சர்வருக்கு நடுவில் ஒரு செஷன் கிரியேட் ஆகுது. அதே சேம் டைம் நான் ரிமோட்டில் ஒரு ரவுட்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரிமோட் ரவுட்டருக்கும் என்னோட ஏன்ற ஹோஸ்ட்டுக்கு நடுவுலையும் ஒரு விர்ச்சுவல் பேத் கிரியேட் ஆகுது. இந்த ஒரு விர்ச்சுவல் பேத்துமே ஒரு செஷன், ஒரு செஷனுக்கும் ஒரு செஷன் ஐடி இருக்கு. இப்போ வந்து எனக்கு நான் கேட்டிருக்க ரிக்வஸ்ட்டுக்கு யாகு சர்வரோ, ஃபேஸ்புக் சர்வரோ, இல்லை கூகுளோட வெப் சர்வரோ எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்னோட மிஷின் டெஸ்டினேஷனாக வச்சுட்டு என்னோட பர்டிகுலர் செஷன் ஐடிக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ இப்போ ஒருவேளை எனக்கு வந்து யாகு ரிப்ளை பண்ண போது, யாகு சர்வர்லேருந்து எனக்கு ரிப்ளை வருதுன்னா என்ன ரிப்ளை வரப்போகுது, ஓகே இந்த பர்டிகுலர் யாகு சர்வர்லேருந்து ஏன்ற ஹோஸ்ட்டுக்கு ரிப்ளை வரப்போகுது, அதுலேயும் இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் செஷன் ஐடி 2க்கு சம்மந்தமானது அப்படின்னா, ஓகே என்னோட வெப் ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய யாகுன்ற பேஜுக்கு செஷன் ஐடி 2னா பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் டேபில் நம்மளோட ரிக்வஸ்ட் வந்து உட்காந்துரும்.
ஸோ இதனால தான் இது வந்து இன்டர்நெட் த்ரூ நான் வந்து இன்டர்நெட் மூலியமா அக்சஸ் பண்ண போறேன்னா தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணலாம், என்னோட ஏன்ற ஹோஸ்ட்ல இருந்து பீன்ற ஹோஸ்ட்ல ஒரு ஃபைலை ரிமோட்ல இருந்து ஒரு ஃபைலை நான் காப்பி பண்ணிட்டு இருக்கலாம். அதே சேம் டைம் சி வந்து ஒரு என்னோட லோக்கல் வெப் சர்வரா இருக்கலாம், அந்த பர்டிகுலர் சர்வரோட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப என்னோட மிஷின்ல இருந்து ரிமோட் மிஷின் யாரெல்லாம் நான் கம்யூனிகேட் பண்ண போறேனோ எல்லாருக்கும் நடுவுல ஒரு விர்ச்சுவல் பேத் ரெடி ஆகுது. இந்த பேத்தை கிரியேட் ஸ்டார்ட் பண்றது, க்ளோஸ் பண்றது, அந்த அந்த ஒரு பேத்தையும் ஒரு லாஜிக்கலா செப்பரேட் பண்றது, இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடியவர் தான் நம்மளோட செஷன் லேயர். ஸோ இந்த செஷன் லேயர் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா, நான் வந்து yahoo.comன்ற ஒரு பேஜை கேட்டிருப்பேன். பியில் இன்னொருத்தவர் என்ன பண்ணியிருக்காரு, பீன்ற ஹோஸ்ட்ல இருந்து google.comன்ற ஒரு ரிக்வஸ்ட்டை ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காரு. ஆனால் நான் கேட்ட ரிக்வஸ்ட் வந்து உட்காராது, வேற யாரோ கேட்ட ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு வந்து உட்காரும். எப்போ அப்படின்னா இந்த செஷன் லேயர் அப்படின்னு ஒரு லேயர் இல்லைன்னா. ஸோ இந்த செஷன் லேயர் தான் இந்த மாதிரி செஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் லேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் செஷன் லேயர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த 3 லேயரையும் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இந்த 3 லேயரை பத்தி நெட்வொர்க் அட்மினான நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸா இருக்கலாம், சோலாரிஸா இருக்கலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விட்டு வெளியில தாண்டி வரும்போதே இந்த அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயரோட வேலை முடிஞ்சிருது. என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மிஷின் வந்து விண்டோஸ் எக்ஸ்பில ரன் ஆயிட்டு இருக்குன்னா, என்னோட ரிக்வஸ்ட் இந்த விண்டோஸ் எக்ஸ்பி ஏன்ற ஹோஸ்ட்டை தாண்டும் போதே இந்த 3 பர்டிகுலர் வேலையும் நடந்து முடிஞ்சிருது. அதனால இந்த பர்டிகுலர் 3 லேயரை பத்தின கவலையை நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் யாரு பார்த்துக்குவாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாரு டெவலப் பண்றாரோ அவர் இதை பத்தி இந்த லேயரை பத்தி கவலைப்பட்டா போதும். நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அப்ப இன்னைக்கு டாபிக்ல அப்ளிகேஷன் லேயர்னா என்னன்னு பார்த்தோம். நெட்வொர்க்கை எண்ட் யூசர் எந்த இன்டர்ஃபேஸ் வழியா பார்க்குறாரோ அதை வந்து அப்ளிகேஷன் லேயர்னு பார்த்தோம். ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் வரலாம், ஃபயர்ஃபாக்ஸ், டெல்நெட், புட்டி, இந்த மாதிரியான அப்ளிகேஷன் நெட்வொர்க் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் லேயருக்குள்ள வந்துடுது. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு நெட்வொர்க்ல வரக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது என்ன பர்டிகுலர் ஃபார்மேட்ல வந்திருக்கு அப்படின்றத என் டிவைஸுக்கு அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்ல ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்றவர் பார்க்குறாரு. செஷன் லேயர் என்ன வேலையை பார்க்குறாரு அப்படின்னா, 2 ஹோஸ்ட்டுக்கு நடுவில் செஷனை ஸ்டார்ட் பண்றது, செஷனை மெயின்டைன் பண்றது, செஷனை க்ளோஸ் பண்றது, லாஜிக்கலா செஷனை செப்பரேட் பண்றது, இந்த வேலைகள்லாம் செஷன் லேயர் பார்க்குறாரு. ஸோ செஷன்னா என்னன்றதையும் இப்போ நம்ம பார்த்தோம். 2 ஹோஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் பேத்துக்கு பேர் தான் செஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர்னா என்ன, டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், இந்த 4 லேயரே நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த ஒரு லேயர்லையும் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு என்ன பேரு, ஏன் அந்த பேரு, என்ன பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால்லாம் அந்தந்த லேயர்ல வருது, இதெல்லாம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.